ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் முடிச்சாச்சா? இது யாருக்குன்னு இப்பவுமே புரிஞ்சிருக்கும். ஸ்டார்ட் அப்ஸ்க்கு தான். ஒரு பிசினஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட், தேர்ட் 3 ஸ்டேஜ் இருக்கு. இந்த தேர்ட் ஸ்டேஜ்னா என்ன? அதோட அந்த பிசினஸ் வந்து என்ன ஆகும்? ஃபுல் கஸ்டமர்ஸ், ஃபுல் சேல்ஸ், ஃபுல் பர்ச்சேஸ். அப்போ கிடைக்கிற ப்ராஃபிட் இருக்கு பாத்தீங்களா? அதை வந்து இன்வெஸ்ட்மெண்டோட கம்பாரிசன் பண்ணணும். பண்ணினா தான் நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த ப்ராஃபிட் கிடைக்காங்கிறத நம்ம கால்குலேஷன் பண்ணணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா குரோர்ல போட்டுட்டே இருப்பான். ஆனா ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டேஜோட நின்று போயிடும். அந்த ஏரியாவுக்கு அவ்வளவுதாங்க பிசினஸ், அதோட லாக் ஆயிரும். அதுக்கு மேல எக்ஸ்டென்ஷனே இருக்காது. நிறைய பேர் 10 ரூம் போட்டு பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணி உட்கார்ந்துருப்பாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி பிசினஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி நினைச்சா பாத்தீங்கன்னா இடமே இருக்காது பக்கத்துல. லாஸ்ட்ல பார்த்தா இடத்தையே மாற்ற வேண்டியிருக்கும். அதனால ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்கக்கூடிய தொழில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற ப்ராஃபிட் வருமா, எண்டு வந்து அந்த பிசினஸ் எண்ட்ல எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும், நமக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் வந்து அதே பிசினஸ் வெளியூர்ல இருக்கிறவன்ட்ட போய் நம்ம பார்த்துட்டு அது தோத்திருக்கா ஜெயிச்சிருக்கானா, தோத்தவனையும் பாருங்க ஜெயிச்சவனையும் பாருங்க. ஏன்னா தோத்தவனுக்கு தான் அனுபவம் ஜாஸ்தியா இருக்கும். எதனால தோத்தன்னு சொல்லுவான், ஜெயிச்சவன் சொல்ல மாட்டான். இது எவ்வளவு போட்டிக்கு வந்துருவான்னு சொல்லி. சோ பெரிய அளவுல பிசினஸ் மேன் ஆகுங்க. எதையுமே வந்து சூப்பரா வந்து பிளான் பண்ணி செய்யுங்க. நன்றி. நான் ஜெயசீரன். மற்றொரு சந்திப்போம். நன்றி.